அவன் யாரோட ரசிகர்னு நம்ம பார்க்கணும். யாரு கபிலன் அந்த இவன் இருக்கான்ல, சீனு உமாபதி ராமசாமி, உமாபதி உமாபதி அந்த பையன். உமாபதி. அவன் வந்து யார் ரசிகனாகன்னு நம்ம செக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க அந்த கன்க்ளூஷன் ஆக முடியும். இவனுங்க இல்ல இப்படி இல்ல வந்துட்டு இல்ல நீங்க நீங்க அந்த போஸ்டர் இல்ல சாரி போஸ்டர் போஸ்டர் இருக்கும் ஐயா. நான் சொல்றத கேளுங்க. அதை சொல்ற கேளுங்க. சினிமாவை ஃபாலோ பண்ணணும்னு நாங்க சொல்றோம். போஸ்டர் அப்புறம் ட்ரெய்லர்ஸ் வந்து உங்களுக்கு இதை நம்புங்கன்ற மாதிரி கட் பண்ணலாம். சரிங்களா? நம்ம கோர் இந்த டைம்ல வருதுன்னா யோசிக்கணும் ஆக்சுவலா. பட் இருந்தாலும் எனக்கு ஒரு இஃப் நீங்க சொல்றபடி இருக்கலாம். பட் எனக்கு எனக்கு 1% இஃப் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு. இருங்க, நம்ம டிவிக்கு சீஃப் வந்திருக்காரு. அவர் பேசுறது நான் போய் பார்த்து வந்துடுறேன். அது இன்னொரு மேட்டர் சொல்லுங்க. ஆஸ்திரேலியா மேட்டர் எனக்கு அது கேட்கல. அது ஆஸ்திரேலியால வந்து விஜயகாந்த் பக்கத்துல வந்து ஜோடியா அது ஒத்துக்கல்ல எதுவும் பேசலன்னா நீங்க பேசுறது சுத்தமா கேட்க மாட்டேங்குது. என்ன மேட்டர்னு புரிய மாட்டேங்குது. ஆமா கபிலன் கேட்டு சொல்லுங்க. மணிமேந்தன் மேல சீலிங் ஃபேன் ஓடுதா? ஆமா ஆமா. மைக்கை கிட்ட வச்சு பேசுங்க. இப்ப கேக்குதா? கிட்ட வச்சு பேசுனீங்கன்னா ஹெட்போனை தூக்கி ரிமூவ் பண்ணிருங்க. லவுட் ஸ்பீக்கர்ல போட்டோ இல்ல ஸ்பீக்கர்ல வச்சு கிட்ட வச்சு பேசுனா கிளியரா இருக்கும். இப்பயாவது கேக்குதா? கேக்குது. இப்ப கேக்குது, சொல்லுங்க. ஆஸ்திரேலியால விஜய் வந்து காஸ்ட் மாற்றி இருக்காருல்ல, இங்க இருக்கிற லேண்ட் எல்லாம் வித்து அந்த லேண்ட் அங்க வந்து ஆஸ்திரேலியால லேண்ட் வாங்கியிருக்காங்க. ஆஸ்திரேலியால இடம் வாங்கியிருக்கானா? ஆமா ஆமா லேண்ட் வாங்கியிருக்காரு. ஆமா ஓகே. திரிஷாவும் லேண்ட் வாங்கியிருக்காங்க. ஆமா, அந்த 2500 கோடின்னு கேள்விப்பட்ட மேல ரீசெண்டா அந்த ப்ராஜெக்ட்ல வருதா? இது அது ஒத்துக்கலைன்னா இது டாக்குமெண்ட் எடுத்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. சாட்டை வந்து சொல்லிட்டாங்க. ஓகே ஓகே. என்ன பண்ண போறாங்க? கங்காரு மாதிரி குட்டி போட போறாங்களா? இல்ல கபிலன் ஆல்ரெடி அப்புறம் அவன் அங்க ஓடிடுவான் கபிலம் ப்ரோ. என்ன ஏங்க ஆல்ரெடி அங்கேயே காட்டு தீ பிச்சுக்கின்னு எரியுது, அங்கேயே கப்ப கப்பன்னு பத்திக்கிட்டு எரியுது. நீ வேற இவனுக்கு அங்க வேற இடம் வாங்கி ஏங்க இவன் காசு வச்சுக்கிட்டு ஏதாவது இடம் வாங்கணும்னு சுத்திட்டு இருக்கிறான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு முதல்ல அவன் மண்டையில நம்ம இடம் வாங்கி போடணும். ஜிப்சி விஜய் மண்டையில அங்கதான் கிரவுண்ட் நிறைய காலி இருக்கு. ஒரு 2 ஏக்கர் வாங்கி போடுவோம். மணிமேந்தர் இருங்க. அஜிதா சப்போர்டர் ஒருத்தன் வந்திருக்கான். விஜய் சப்போர்டர். இப்ப அவன் அஜிதா சப்போர்டரா மாறிட்டான். என்னாச்சு செல்லக்குட்டி? கட்சிக்காக 4 வருஷம் வளர்த்துருக்காங்கடா. அவங்களுக்கு வந்து இப்ப சீட்டு குடுக்கல. அவங்க சீட்டு குடுக்கலன்னா நீ அவ்வளவு வர்த்துல வருமா? நீ அவ்வளவு வர்த்துல நான் எப்படி அவங்க அக்காவுக்கு சீட்டு கொடுக்க முடியும்? இருங்க கபிலன் ஒண்ணு கேட்டுக்கிறேன். நான் பாத்துக்கிறேன். அது எங்க கட்சி பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். எப்ப தூத்துக்குடியா? தலைவர் மண்டையில வாங்கி போடு. எப்ப இங்க பாருப்பா, நான் அதை கத்திரம் பாருப்பா. தூத்துக்குடியா நீ? ஆமா. பாத்தீங்களா கபிலன், அவனுக்கு மரியாதை கொடுத்து தம்பி கிட்ட பேசுங்க. தூத்துக்குடிக்கார பசங்க உண்மையதான் பேசுவாங்க. மரியாதை கொடுத்து பேசுங்க, சரியா? இந்த மரியாதை போதுமாடா? டேய், நீ எனக்கு மரியாதை கொடுக்கவே வேணாம்டா. நானும் உனக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன்டா. சரிடா. எப்பா என்னப்பா நீ தூத்துக்குடி ஆளுநர் இப்படி பேசுற? நம்ம ஜாய் செல்வம் வருவாரு, அவரெல்லாம் இவ்வளவு மரியாதையா பேசுவாரு. நீ என்னப்பா இப்படி பண்ற? சரி, அந்த ஸ்ரீநாத்துக்கு போஸ்டர் ஒட்டினியா? பேர்னா கபிலா, நீ எங்க தலைவரை போட்டு அடிக்காத, அந்த ஸ்ரீநாத்தை போட்டு அடி டெய்லியும். டேய், அந்த ஸ்ரீநாத் ஃப்ரெண்டுடா. இருங்க இல்ல, நான் சொன்னேன் இல்ல கபிலன், நான் சொன்னேன்ல அவன் ஸ்ரீநாத் வந்து சரி கிடையாது. நான் அப்பவே உங்களுக்கு சொன்னேன். பாருங்க தம்பி சொன்னா நியாயமா. சரியில்ல, ஸ்ரீநாத்தோட ஃப்ரெண்டே மோசமானவன். அதான் அவனும் இருங்க இந்த மெட்ரோ சும்மா இருங்க கபிலன். விஜயோட நண்பங்க அவன் நண்பனா அவனுக்கு சீட்டு கொடுக்கணுமாடா? ஜிப்சி ப்ரோ ஏதோ சொல்ல வராப்ல கபிலம் ப்ரோ. இருங்க அவன் நேர்மையா பாராட்டணும். நீ சொல்றான், நான் கேட்டு சாரி சார் டிரான்ட்ட சொல்லுங்க தம்பி. இல்ல நான் என்ன சொல்றேன், இல்ல எனக்கு என்ன தோணுதுன்னா, அஜிதா கட்சியில உழைச்சிருக்கிறாங்க, கரெக்டு தான், ரைட்டு தான். ஆனா தூத்துக்குடியில 2 குரூப்புக்குள்ள சண்டை இருக்கும் போது அப்போ உங்களுக்குள்ள ஒத்துமிழை போது அப்புறம் 3ஆவதா ஒரு ஆளை நிக்க தானே செய்வாங்க. விஜய்க்கு ரொம்ப நெருக்கமானவர். எப்ப கன்னத்துல முத்தம் வாங்கினது யாரு? ஸ்ரீநாத் தானே. நெற்றிக்கண்ணை துறந்தாலும் குற்றம் குற்றமே. என்னால சொல்ல முடியல, நீ கொஞ்சம் பேசுபாடு உங்கள்ட்ட கேக்குறா போல. சண்டை இருக்குன்னா நீ ஒரு தலைவனா இருக்குன்னு தகுதியே இல்ல. அந்த சண்டையை நீ முடிச்சு வைக்க முடியும். அதுக்குதான் தலைவனா. பாத்தீங்களா? பாருங்க
கரெக்ட் வாயா தான்டா. வாயா வாயா ஆனா வாயா கரெக்ட் தான்டா, நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா நான் என்ன கேக்குறேன், அந்த ஸ்ரீநாத் காமெடியன் கூட கிடையாது, இஸ் a ஃபெயில்டு காமெடியன். பாருங்க வெறும் கரெக்ட் ஒரே ஒரு தான். படத்தை தான் வச்சிருக்கான் அந்த நாய். அந்த நாய்க்கே சீட்டு தரும்போது எங்க அக்கா 3 வருஷமா வளர்த்துருக்காங்க கட்சிக்கு. இருப்பா ஒரு விஷயம் கபிலன், இதே விஷயத்த நான் சொன்னேன், அப்ப நீங்க கேட்கல. இன்னைக்கு ஒரு டிவிக்கு கட்சிக்காரனே சொல்றான், நீங்க இது கேட்டுதான் ஆகணும். ஏங்க நான் அஜித்தா உழைக்கலாம்லாம் சொல்லல ஜிப்சி. அஜித்தா உழைச்சிருக்கிறாங்க, செலவு பண்ணியிருக்கிறாங்க. 1 கோடியில 2 கோடியில 7 கோடி செலவு பண்ணியிருக்கு அந்த அம்மா, கரெக்டு தான். இப்ப கட்சியில அவங்களுக்கு தூத்துக்குடியில அவங்களுக்கு பெரும்பான்மை இருக்கு, மக்கள் என்ன நம்பி ஓட்டு போடுவாங்க, அவங்களுக்கு அந்த கான்பிடன்ட் இருக்குல்ல. அப்புறம் எதுக்குங்க விஜய நம்பிக்கிட்டு சுயேட்சை நிக்கலாம்ல, அவங்க கட்சி கூட மாற வேணாம், சுயேட்சை நிக்கலாம்ல. கடைசி ஆப்ஷன் அதான் பண்ணுவாங்க போல இருக்கு. என்னப்பா ஆமா ஏங்க பாத்தீங்களா? தன்மானத்தை தாண்டி ஏங்க, ஏங்க என்னங்க சொல்லிருக்காரு பெரியார், என்ன சொல்லிருக்காரு? தன்மானம் தான் பெருசு, TVK தன்மானத்தை தாண்டி நீ எதையும் போய் விட்டு கொடுக்காதன்றாங்க. தமிழனுடைய தன்மானம் தானே முக்கியம். அதான் தூத்துக்குடியில வந்து கட்சியை வளர்த்ததே அஜித்தா தான். அப்புறம் யோ டிவிகே சீஃப் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்க. உங்க அக்கா விட்டா அங்க வந்து அவங்களுக்கு ஆளு கிடையாது, ஓப்பனா சொல்லணும். இல்ல எனக்கு ஸ்ரீநாத்தை விட வேற யாருக்காச்சும் கொடுத்திருந்தா கூட ஓகே. எந்த தகுதியுமே இல்லாத அந்த நாய் கொடுத்தது எனக்கு கோவம். அவன் என்ன பண்ணிருக்கான்? கட்சியோட மாநாட்டுக்கு கூட வரல, கட்சியோட எந்த ஈவெண்ட்டுக்கும் வரல, செகண்ட் மாநாட்டுக்கு மட்டும்தான் வந்தான் அவன். அது வந்து சும்மா பாதியிலே கிளம்பிட்டான் அந்த நாய். அதான் தம்பி நான் டிவி சொல்றேன், கேஜிஎஃப் அவன் இன்னைக்கு வந்து பஜ்ஜி சுடுறான், வடை சுடுறான், ஏதோ சுட்டு இங்க மக்கள். ஆனா அவன் பழனிக்கே பால் குடம் ஒரு வீடியோ எடுத்தாலும் ஒண்ணு அந்த பார்த்தேன் ஜிப்சி, டெபாசிட் கூட வாங்க முடியாது. ஜிப்சி ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன் ஜிப்சி. இந்த அம்மா ஏதோ தூத்துக்குடியில யாரோ ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, பாடி வர்ற வரைக்கும் நின்னு இருக்கு ஜிப்சி. இந்த அம்மா நின்னு ஏங்க, ஆம்புலன்ஸ்ல இருந்து கனிமொழி பாடி வருது. போனதுக்கு வீட்டுக்குள்ள உள்ள கனிமொழி தூத்துக்குடிக்கு போனதே வீட்டுக்குள்ள, ஆனா அஜிதா போனப்ப வீட்டுக்குள்ள விட்டாங்க. அதுதான் அந்த அக்காவோட பவர். சரியா தம்பி, இந்த ஸ்பேஸ்ல உனக்கு வந்து எல்லா உரிமையும் இல்ல இருக்குது. இல்ல நீ நான் வந்து என்ன உங்க சொல்றேன், தலைவரை இல்ல உங்க தலைவரை நல்ல மசக்குட்டி நாக்கப்படுங்கிற மாதிரி கேளியா. ஒரு நிமிஷம் இருங்க. அந்த அம்மா நான் நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன் ஜிப்சி, சும்மா பேச்சுக்காக ஏதோ நான் நிண்டி விடுறதுக்காக நான் சொல்ல, உண்மையிலே சொல்றேன் ஜிப்சி. நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன் யூடியூப் ஷார்ட்ஸ்ல ஒன்று பார்த்தேன். பாடி இதுல இருந்து இறங்குது, ஆம்புலன்ஸ்ல இருந்து இறங்குது ஜிப்சி. இந்த அம்மா வெயிட் பண்ணி அந்த பையன் அந்த பாடி முகத்தை எடுத்து பார்த்துட்டு அந்த காரியம் செய்யறாங்களே ஜிப்சி, அந்த காரியத்துக்கு காசும் கொடுத்துட்டு வந்திருக்கு ஜிப்சி. அதை விட இன்னொன்னு சொல்றேன், காரியம் கடைசி வரைக்கும் நின்று பக்கத்துல இருந்து எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு தான் வந்திருக்கு இந்த அம்மா. நாங்களே இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கோம், நாங்களே இறங்கி வேலையும் செய்வோம், காசு கூட கொடுப்போம். ஆனா அந்த நாய் டெபாசிட் வாங்கணும், வாங்கக்கூடாது. 1000 ஓட்டு கீழே தான் வாங்கணும். அதெல்லாம் ஓட்டு போட மக்களே மாட்டாங்க, சொல்றாங்க. அதெல்லாம் ரெண்டாயிரத்தி ஓட்டு போட ஐநூறு பேர் மாட்டாங்க. இங்க பேரு ஸ்ரீநாத்துக்கெல்லாம் ஓட்டு போட 2500 பேர் மாட்டாங்க. கட்சி நிர்வாகிகள் எல்லாம் இல்லடா இல்ல. இங்க பாரு ஒரு நிமிஷம் இரு, நான் சொல்றது கேளு. புத்திசாலித்தனமா அரசியலை பொறுத்த வரைக்கும் நேர்மையை பார்க்கக்கூடாது, புத்திசாலித்தனம் தான் பார்க்கணும், புரியுதா? புத்திசாலித்தனம் என்னன்னா, உன்னை தாண்டி அங்க நீ வேட்பாளரை நீ நிப்பாட்டின. இப்ப திமுக பாத்தீங்கன்னா, அதிமுக பாத்தீங்கன்னா, என்னை தாண்டி இங்க இந்த சைடுல நீ வேற யாராவது வேட்பாளர் கொடுத்தீங்கன்னா அவன் நின்று ஜெயிச்சிருவானா? அந்த கான்பிடென்ட் இருக்கும் அவங்களுக்கு. அப்ப என்னை தாண்டி நீ புதுசா வேற யார், விஜய் மட்டும்தான் இங்க நிக்க முடியும். அதை தாண்டி வேற யாரோ நீங்க நிப்பாட்டி வச்சுனா நீ ஜெயிக்க மாட்டேன்றதை விஜய்க்கு புரிய வைக்கணும். எப்படி புரிய வைப்ப? நீ சுயேட்சை அங்க போட்டியிடு, உன் வெயிட்ட நீ காட்டு. உழைப்பு இருக்குல்ல, சும்மா காசு போனா திரும்பி வந்துடும் உழைப்பு. ஆமா அப்ப சுயேட்சை நிக்க வேண்டியது அந்த அக்காவை. அஜிதா சுயேட்சை நின்று தான் வெயிட் காட்டு. பாரு, ஒரு கட்சியில நல்லா புரிஞ்சுக்க, தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா கட்சிகளும் நல்லா புரிஞ்சுக்க, திமுக இன்னைக்கு வேறு ஊன்று போய் நிக்கிறான், அதிமுக வேறு ஊன்று போய் நிக்கிறான்னா ஸ்ட்ராங்கா இருக்க காரணம் என்னன்னா, அவன் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு ஆளுங்களும் வளர்த்து விட்டுருக்கான். புரியுதா? அவன் வெயிட்டேஜ் என்னை தாண்டி இந்த ஏரியால வேற யாரும் நின்னாலும் சரி ஜெயிக்க முடியாது அப்படின்ற அந்த கான்பிடென்ட் கொடுத்து வச்சிருக்காங்க கட்சிக்கு. அந்த கான்பிடென்ட் எப்படி கட்சிக்கு வந்துச்சு? கட்சிகள் எல்லா கட்சிகளும் இந்த தப்பு பண்ணிருக்கு. இவன் ஜெயிக்க மாட்டான்ப்பா, இவனுக்கு சீட்டு வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேற யாரும் மாத்தி கொடுத்துருப்பாங்க. ஆனா அவன் சுயேட்சை நின்று ஜெயிச்ச வரலாறு எல்லாம் இருக்கியா தமிழ்நாட்டுல? இருங்க காப்பில, நான் ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன் தம்பி. இப்போ இதே மாதிரி விஷயத்த நீ இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பேஸுக்கு வந்திருக்க, அப்பவும் நாங்க சொல்லியிருக்கோம் வேட்பு மனு தாக்கல் வரட்டும் அப்ப பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லணும். ஞாபகம் இருக்கா? நீ கேட்டிருக்கியா? ஆமா. அப்போ நீ என்ன நினைச்சிட்ட? உங்க அண்ணன் மேல இருக்கிற இதுல வன்மத்துல நம்ம கக்குறோம் அப்படின்னோம். நாங்க என்ன சொன்னோம்? இல்ல, இப்ப இன்னைக்கு கூட என்ன நம்ம பொய் தெரியுமா? பொய் உங்க அண்ணன் என்ன பேசுறான்னு சொல்றேன் கேளு. ஏன்னா ஓரளவு உனக்கு சொன்னா புரிஞ்சுக்கணும்னு தெரியுது நினைக்கிறேன். நான் வந்து ஒருத்தரா செலக்ட் பண்ணேன்னு சொல்றாருல, அதுவே பொய். அண்ணனுக்கும் வேட்பாளருக்கும் சம்பந்தமே கிடையாது, விஜயே கிடையாது. அவர் யாரையுமே செலக்ட் பண்ணல.
இந்த ஜான் ஆரோக்கியசாமி அந்த ஆதவர்ஜுனா தான் செலக்ட் பண்ணிருக்காங்க. புசி ஆனந்த் இந்த குரூப் இல்ல இல்ல குரூப் அது பண்ணிருக்காங்க. வந்து அது ஏன் அது அஜிதாவை விஜயோட செலக்ட் சம்மந்தம் இல்லாம பண்ணலன்னா டிவிகே சீஃப் நல்லா புரிஞ்சுக்கிட. நான் ஆரம்பத்துல இருந்து சொன்னேன், நீங்க என்ன திட்டினீங்க, கெட்ட வார்த்தை சொல்லி என்ன திட்டினீங்க. நான் மறுபடியும் சொல்றேன், உங்க கட்சியில ஏன் இந்த அஜிதா இந்த பொண்ணை ஏன் செலக்ட் பண்ணல அப்படின்னா, இந்த அம்மா நான் காசு கொடுக்க மாட்டேன்ருச்சு. நான் களத்துல இறங்கி நான் செலவு பண்ண ரெடி. என்ன இந்த அம்மா விஜயோட பாப்புலரா இருக்காங்க. நான் ஜிப்சி சொல்ற கருத்தை நான் மறுக்க. ஜிப்சி நீங்க விஜயை நல்லா காப்பாத்துறீங்க. இந்த புரிஞ்சுக்கணும். அம்மா நல்லா விஜயோட பாப்புலரா இருக்காங்க. இல்ல நல்லா ஒரு புரிஞ்சுக்கணும். தன்னை விட ஒரு மேட்டர் ஸ்பைன் ஒரு நிமிஷம் இருங்க. நல்லா ஒரு விஷயம் மேட்டர் புரிஞ்சுக்கணும். விஜயகாந்த் இறந்ததுக்கு அப்புறம் 2 நாள் கழிச்சு விஜய் உங்க ஊருக்கு தான் வராப்புல, தூத்துக்குடி தான் வருவாப்புல. வந்துட்டு இலவச மளிகை ஜாமான் எல்லாத்தையும் இது பண்ணாப்புல. யாரு கொடுத்தா அந்த காசு? அந்த மளிகை ஜாமான் செலவு பண்ணது யாரு? மண்டபம் புக் பண்ணது யாரு? இந்த அம்மா. இந்த அம்மானா என்ன? யாரு? பில்லா ஜெகன் தான். அன்னைக்கு பில்லா ஜெகன் கட்சியில இருக்கிறாப்புல, கரெக்டா? ஆமா ஆமா. ஜிப்சி 8 கோடி ரூபா செலவு பண்ணிருக்கு ஜிப்சி இதுக்கு இந்த அம்மா. இதைத்தானே கபிலன் நம்ம சொன்னோம் இவ்வளவு காலமா. நம்ம சொல்லும் போது நம்மள வந்து இவனுக்கு வேற மாதிரி எல்லாம் பார்த்துருந்தானுங்க. அதான் இன்னொரு மேட்டர் ஒண்ணு சொல்றேன். இந்த அம்மா களத்துக்கு மேல நான் இன்னும் 10 கோடி கூட நான் செலவு பண்ண தயாரா இருக்கிறேன். அந்த அம்மா கேட்டதுன்னா நான் உழைச்ச உழைப்புக்கான மாவட்ட செயலர் பொறுப்பு கேட்டுச்சு. இல்ல சீட் குடுக்கல. அட்லீஸ்ட் அந்த அக்காவை கூப்பிட்டாச்சும் வந்து பேசிருக்கணும். வீட்டுக்கு வர வச்சோ இல்ல ஏதாச்சும் ஒரு கட்சி ஆபீஸ்ல ஏன் பேசல தெரியுமா? ஏன் பேசல தெரியுமா? ஏன்னா இந்த அக்காவை பத்தி தப்பா அந்த பக்கம் விஜய் கிட்ட, ஜான் ஆரோக்கியசாமி கிட்ட பேசியிருக்கிறாங்க. புரியுதா? கட்சிக்கு இது அம்மா நிதி கொடுக்க மாட்டேன்ருச்சு. ஏன் நிதி கொடுக்க மாட்டுச்சுன்னா, நான் உனக்கு நிதி கொடுத்தேன் அப்படின்னா நீ எனக்கு பொறுப்பு கொடுப்பேன்றது என்ன இது உத்தரவாதம்? ஏன்னா இவங்க அண்ணனுக்கு கொடுக்கல, கொடுத்து சும்மா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, தூக்கி போட்டாங்க. அதுல பில்லா ஜெகன் ஒரு வார்த்தை சொல்லி பேசி பிரச்சனை ஆகி போச்சு. இந்த அம்மாவுக்கு கட்சிக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. பில்லா ஜெகனுக்கும் கட்சிக்கு தான் பஞ்சாயத்து. அதனாலதான் இதுல இருந்து வெளில வந்துட்டாப்ல டிவிக்குல. பில்லா ஜெகன் மேல இருக்கிற கோவத்தை இந்த அம்மா மேல காட்டிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இதுதான் ஃபேக்ட். ஏன்னா இப்போ ஒரு வாரம் முன்னாடி உங்க கட்சியில இருந்து வெளில வந்த ஒரு முஸ்லீம், அவர் பேர் தெரியல எனக்கு, வேணா தம்பி வேணா சொல்லி டிஎம் பண்ணி விடுறேன். அவர் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. காசு கொடுக்கறவனுக்கு தான் அங்க மரியாதைன்ட்டாங்க. காசு கையில இருந்து போறேன்னா உங்களை கண்டுக்கவே மாட்டாங்க. இன்னொரு மேட்டர் ஒண்ணு சொல்றேன். இது இந்த மாவட்டத்தில் மட்டும் தான் நடக்குதா? இல்ல. இப்ப நீங்க வேட்பாளர் 234 தொகுதியில் அவன் போட்டிருக்கிற கேண்டிடேட்ல நீங்க எடுத்து பாருங்க. 90% இல்ல 98% வெளியாளுங்க வந்தவங்களுக்கு தான் கொடுத்துறாங்க. இந்த கட்சியில இம்ம நாளா வேலை பார்த்தான் இல்லையா, கீழே களத்துல வேலை பார்த்தான் இல்லையா, மாவட்ட செயலர் காசு பணம் பெருசா இல்லாம தெருவா வீதி வீதியா போய் வேலை பார்த்திருக்கான் இல்லையா, அவனுல ஒரு 3 பேர் மிச்சம் இருக்கிற 3% மட்டும் தான் கொடுத்துருக்கான். இதை இப்ப சொன்னா இவனுங்க சொன்னா நான் விஜய் மேல ஏதோ வன்மத்துல இறங்கி இருக்கிறேன். உன் அண்ணன் கொடுத்த கேண்டிடேட் லிஸ்ட் எடுத்துப்பாரு. எத்தனை பேர் பிஜேபில இருந்து வந்திருக்கான், எத்தனை பேர் அதிமுக இருந்து வந்திருக்கான், எத்தனை பேர் என்னென்ன குற்ற பின்னணிகளை பின்னாடி இருக்கிறான் வந்திருக்கான், லிஸ்ட் நீயே எடுத்துப்பாரு. அன்னைக்கு அறிவிச்ச அன்னைக்கே 29 வர இருங்க பாலகுமார் வர இருங்க. அன்னைக்கு அறிவிச்ச அன்னைக்கே 28 பேர் லிஸ்ட் வந்துச்சு. நான் மறுபடியும் சொல்றேன், மறுபடியும் இப்ப கேண்டிடேட் ரிஃப்ரெஷ் பண்றாங்க. இவங்களுக்கு ஜெயிக்க பயம் வந்துருச்சு. இவங்களுக்கு என்னன்னா ரொம்ப மட்டமா தோப்போமோ அப்படின்னு பயம் வந்ததுனால இப்ப என்ன பண்றானுங்க, ரீவேல்யூஷன் பண்றானுங்க. கேண்டிடேட் லிஸ்ட் வந்து மறுபடியும் மறு ஆய்வு பண்றானுங்க. ஓகேவா? அப்பயாவது அஜிதாவுக்கு கொடுப்பாங்க கேட்டா மறுபடியும் சொல்றேன், அவனுங்க என்ன எய்ம் பண்றாங்கன்னா அஜிதா கட்சியில இருந்து நீக்கணும், அஜிதாவே கட்சியை விட்டு வெளில போகணும். வெளில போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இவனுங்க அந்த பக்கம் வேற யாராவது கேண்டிடேட் பண்ணணும். ஏன்னா அவனுங்க பணம் கொடுப்பானுங்க. ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் ஓப்பனா சொல்றேன், தூத்துக்குடியில அஜிதா நின்னா ஜெயிக்கும். கண்டிப்பா மக்களே அதான் சொல்றாங்க. அந்த அம்மா கிரவுண்ட் ஒர்க் பண்ணிருக்கு. கபிலா திருச்சி கிழக்குல வந்து அந்த அதிமுகவோட அவங்களுக்கு ஆல்ரெடி சீட்டு கொடுத்தாச்சு. இப்போ திருச்சி கிழக்குல வந்து மாற்று வேட்பாளரா வந்து அதிமுகவோட பையன் அந்த பூப்பா கிருஷ்ணனோட பையனா போட்டிருக்காங்க. ஏன் மாற்று வேட்பாளரா வந்து அந்த ஸ்ரீநாத்தை போட்டுட்டு அஜிதா அவங்க போட வேண்டியதானே? எப்ப இதைத்தப்ப நான் அன்னைக்கே ஸ்பேஸ்ல கேட்டேன். நான் விஜய் கேட்கறேன்னு. விஜய் வந்து இங்க பாரு 2 இடத்துல போட்டிடுறாரு, சரியா? 2 இடத்துல போட்டியிட தேவையில்லை. உங்க அண்ணன் தான் உச்சத்துல இருக்காருல்ல, தோக்க மாட்டாருல்ல. ஒருவேளை 2 இடத்துலயும் ஜெயிச்சா கூட அந்த இடத்துல இன்னொரு வந்து நிக்கணும், அங்க ரீ எலெக்ஷன் வைக்கணும், அது தேவையில்லாத செலவு தான் அப்படின்னு சொல்றாங்க, சரியா? அது வேண்டான்ட்டு நீ ஒரு இடத்துல நின்றுட்டு திருச்சியில வந்து உங்க ஸ்ரீநாத்தை நிக்க வச்சுட்டு
தூத்துக்குடி அனிதா கொடுத்துக்கலாமே. இதைத்தானே நான் அன்னைக்கு வந்த அன்னைக்கே சொன்னேன். ஓப்பனா சொல்றேன் ஜிப்சி, தூத்துக்குடியை பத்தி அவனுக்கு ஸ்ரீநாத்துக்கு ஐடியாவே கிடையாது ஜிப்சி. அவனுக்கு அந்த ஊரை பத்தி ஒரு ஐடியாவே கிடையாது. ஏங்க பிரஸ்காரங்க கேக்குறாங்க, இது நீங்க இந்த ஊருக்காரரே கிடையாது, நீங்க உங்களுக்கு எப்படி இங்க என்ன தெரியும் அப்படின்னு கேட்டதுக்கு, அதெல்லாம் மத்த கட்சியில இருந்து வந்தவங்களுக்கெல்லாம் அதே தான் பண்றாங்க, நாங்களும் பண்றோம் அப்படிங்கிறாங்க. மாற்றத்துக்கு தான் நீ கேக்குற. அப்ப நீ ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும் கூட ஒரு வியூகம் கூட இல்லைங்க அந்த நாய்க்கு. தூத்துக்குடி மக்களுக்கு என்ன 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 பண்ணுவீங்கன்னு கேட்டா எல்லாமே பண்ணுவோம் அப்படிங்கிறான். எல்லாமே பண்ணுவோம், எல்லாருமே நீ காப்பாத்துற. இப்போ நீ அண்ணன் நைஸா காப்பாத்துற. அவர் என்ன சொன்னாருன்னா, தலைவர் சொன்னாரு நான் வந்து நிக்கிறேன் அப்படின்னாரு. அவர் சொன்னதை நான் செய்யறேன் அப்படின்னாரு. சரியா? அதுக்கப்புறம் தான் சொன்னாரு மத்த கட்சியில எல்லாம் நிக்கலையா, அவங்க அங்க சென்னையில இருந்து இங்க வந்து நிக்கலையா, நானும் வந்து நிக்கிறேன் அப்படின்னு. அவங்க கட்சியோட வரலாறு என்ன? தம்பி நல்லா புரிஞ்சுக்க. நாளைக்கு அஜித்தா 100% உழைச்சாலும் சரி, மறுபடியும் சொல்றேன், சீட்டு கொடுக்க மாட்டானுங்கடா. அந்த அம்மாவுக்கு சீட்டு கொடுக்க மாட்டானுங்க. 2 விஷயம், கேஸ்ட் பஞ்சாயத்து ஒண்ணு, 2வது பில்லா ஜெகன் மேல இருக்கிற காண்டு. இதான் உண்மை. இந்த உண்மையை நீ ஏத்துக்கிறதுக்கு உங்க விஜய் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு எப்போ வரும்னா, நீ களத்துல இறங்கி. நேற்று ஒருத்தன் கேட்டான், விஜய் ஃபேன் தான் கேட்டான், நான் ஜனநாயகனுக்கு 250 ரூபா 350 ரூபா நீ சீட்டு இது கேட்ட, டிக்கெட்டு கேட்ட, காசை கொடுத்தேன், டிக்கெட் எங்கடா அப்படின்னு கேட்டான். நேற்று ஒருத்தன் கேட்டான். விஜய் ஃபேன்ஸுக்கு மறுபடியும் சொல்றேன், நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. நான் வந்து தேர்தலில் நான் வேட்பாளர்களை பார்த்து லிஸ்ட்டை நான் செலக்ட் பண்ணேன்னு சொன்னாப்புல. நல்லா புரிஞ்சுக்க. இப்போ அனௌன்ஸ் பண்ணாங்களே கேண்டிடேட்டு, விஜய் நேர்காணல் சந்திச்சது 20 பேர். அந்த 20 பேர்ல 10 பேர் தான் சந்திச்சாப்புல. மிச்சம் இருக்கிற 10 பேர் கூட சந்திக்கல. அந்த 10 பேர் சந்திக்காதவங்களை கூப்பிட்டு வச்சு பக்கத்துல இருக்கிற மாவட்ட செயலர், உங்களுக்குள்ள தெரியும்ல, எப்பா விஜய் உன்னை பார்த்தாரா, என்ன கேள்வி கேட்டாப்புல, ஏதாவது கேட்டு விசாரிச்சு பார்க்க சொல்லு பார்ப்போம். அவன் சும்மா வந்து உட்காந்தாயா, அந்த 10 பேரை கூட சும்மா வந்து உட்காந்தான். சும்மா கண் துடைப்பு. சார் நீங்க சும்மா ஒரு 10 பேரை மட்டும் நீங்க இது பண்ணிட்டு போங்க, மிச்சத்தை மிச்சர்லாம் நாங்க கேன்வாஷ் நாங்க பண்ணிக்கிறோம். மறுபடியும் சொல்றேன், அஜிதாவை இப்ப சைலண்டா இருக்க காரணம் என்ன தெரியுமா? நான் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் உனக்கு நான் சீட்டு கொடுக்குறேன், வரக்கூடிய அடுத்த இதுல உனக்கு நான் சீட்டு கொடுக்குறேன், கொஞ்சம் பொறுமையா இருமா அப்படின்னு. கனிமொழி தாங்க பவரங்க. கனிமொழி தாண்டி அவங்க அந்த அக்கா ஜெயிப்பாங்களா? அவங்க இதுக்காகவே 10,000 கொடுப்பாங்க. இப்ப செந்தில் பாலாஜி 10,000 கொடுக்குறாங்க தொகுதியில. அப்ப கனிமொழி அக்கா 15,000 தர மாட்டாங்களா? இல்ல கனிமொழி கொடுக்குறாங்க, வேற அஜிதா கொடுப்பாங்களா? இல்ல அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஆனா இப்போ நாடாளுமன்ற தேர்தல் நின்னாலுமே இப்போ தோத்து தானே போவாங்க. சட்டமன்ற தேர்தல் தான் ப்ரூவ் பண்ண முடியும். ஜெயிக்குது தோக்குது அவன் பிரச்சனை. இவங்க ஜெயிப்பாங்களா? அவங்க பணம் கொடுக்குறாங்க, இவங்க பணம் கொடுக்குறாங்க மேட்டர் இல்ல. இவங்க பணம் கொடுப்பாங்களா? இவங்க சட்டமன்ற தேர்தல் நின்னா கண்டிப்பா ஜெயிச்சிருப்பாங்க. டேய் நல்லா புரிஞ்சுக்க, எல்லா கட்சிக்காரன் காசை இறக்குறாங்கன்னா இவங்க இறக்குவாங்களா? காசு இல்லாதவங்க கிடையாது, இவங்க காசு வச்சிருக்கிறவங்க தான். கட்சிக்கு நிதி கொடுக்கல. ஏன்? புசி ஆனந்த் பணம் அதிகமா கேட்கறாங்க இவங்க கிட்ட. ஏன்னா பில்லா ஜெகன் மேல இருக்கிற காண்டுனால இவங்க கிட்ட எக்ஸ்ட்ராவே பணம் கேட்கறாங்க. கரெக்டா? இவங்களுக்கும் புசி ஆனந்துக்கும் முட்டல் முதலே நடந்துட்டு இருக்கு ஆரம்பத்துல இருந்து. நான் அதை தான் சொல்ல வந்தேன், நடுவில் ஜிப்சி பேசினாரு. மாவட்ட செயலர் பொறுப்பு நியமனம் பண்ணும் போதுக்கு முன்னால இருந்தே புகைச்சல் ஒண்ணு போச்சு ஜிப்சி. திருவண்ணாமலை மாவட்டமும் தூத்துக்குடி மாவட்டத்துக்கும் 2 லேடிஸ். அதுல திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய லேடி ஒருத்தவங்க கருப்பு ஷர்ட்டு ப்ளூ கலர் ஜீன் போட்டு பேட்டியே கொடுத்துருப்பாங்க. நான் விஜய் ரசிகர் மன்றத்துல இருந்து நான் இருக்கிறேன், நான் இது வரைக்கும் 15 லட்ச ரூபாய் இது வரைக்கும் செலவு பண்ணியிருக்கிறேன். எதுக்குன்னா விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறாரு. ஆயி தாயி மாயி வந்துச்சு, ஞாபகம் இருக்கா ஜிப்சி? ஆமா ஆமா. அந்த டைம்ல சொல்றேன், அந்த அம்மா பேட்டியே கொடுத்துச்சு, நான் இந்த மாதிரி செலவு பண்றேன். இதுக்கு இவங்களை நம்பி இது வந்து பொம்பளைன்னு ரொம்ப மட்டமா கீழே தட்டி ஒதுக்குறேன். நான் என்ன கேட்குறேன், 24 கேண்டிடேட் எங்கள் கட்சியில் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே லேடிஸ் கேண்டிடேட்டு, 25வது கேண்டிடேட் ஜெயிக்கக்கூடிய சாலிடாக ஜெயிக்கக்கூடிய இந்த இப்போ நாளைக்கு என்ன இப்போ என் மேலே நம்பிக்கை இல்லைல்ல, என்னை ஒதுக்குறீங்கல்ல. உனக்கு இப்போ நான் அவங்க அந்த ரஞ்சனா நாச்சியார் வெளில வந்தாங்க, ஞாபகம் இருக்கா? இந்த அம்மா மட்டும் கொஞ்சம் திரும்பி வேற ஒரு அதிமுகவுக்கோ இல்லை திமுகவுக்கோ போனால் மொத்த ஓட்டம் அந்த பக்கம் போயிடும். அவங்க ஏன் இன்னும் போகாம தயங்குறாங்கன்னா, நான் ஓட்டு கேட்டது விஜய் கட்சிக்கு, விசில் சின்னதுதான் ஓட்டு கேட்டேன், நான் விசுவாசியா இருக்கிறேன், நான் நேர்மையா இருக்கிறேன், பணபலத்தை விட நான் வந்து இந்த இதுதான் நம்புறேன் அப்படின்னு அந்த அம்மா நிக்குது. ஆனா விஜய் உங்க மேல நம்பிக்கை இல்லடா. டே மறுபடியும் சொல்றேன்டா, விஜய் ரசிகன் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னா 70% விஜய் ரசிகனுக்கு விஜய் மாவட்ட செயலர் இருக்கிறான் இல்லையா, விஜய் ரசிகர் மன்ற மாவட்ட செயலர் இருந்தாலே அவனுக்கு சீட்டு கொடுத்துருக்கணும்.
கொடுக்கல. ஏன்னா அவன்கிட்ட பணம் இல்லை. மனுஷனை நம்பு, பணம் இன்னைக்கு வரும் போகும் வரும். ஆனா மனுஷன் வரமாட்டான். உன்னை நம்பி விசுவாசமா உன்னை நம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துருக்கிறான். நீ அவனுக்கு சீட்டு கொடுக்கணும்ல. அதுதானே அந்த அம்மா கேக்குது. இவரை நம்பி நாங்க தான் பலியாடாயிட்டு இருக்கோம். அதைத்தான்டா சொல்றேன். உங்க அண்ணன் இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி இல்லடா. நாங்க சொன்னா தப்பா தெரியும்டா. நாளைக்கு நீ பாரு, அப்போ உனக்கு சொல்லு. உனக்கு இப்ப புரியாது. நாளைக்கு நீ பாரு. இப்போ உனக்கு தெரியாது. நாளைக்கு எலெக்ஷன் முடியும் போது ஒண்ணு இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, இன்னும் டைம் இருக்கு. சுயேட்சையா அந்த அம்மா போய் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்க, நாளைக்கு ரிசல்ட் வரும்போது விஜய் கட்சியை விட யாரு, இவனை விட ஸ்ரீகாந்தை விட இந்த அம்மா அஜிதா ஓட் பேங்க் அதிகமா வாங்கிடுச்சுன்னு வச்சுக்க, 2வது இடத்துக்கு வரட்டும். அட வேற யாராவது ஜெயிக்கட்டும், இந்த அம்மா 2வது இடத்துக்கு வரட்டும். அப்ப தெரியாது இந்த அம்மா வெயிட் என்னன்னு. இங்க பேரு எல்லா எலெக்ஷனும் எல்லா வேட்பாளருக்கும் ஒண்ணு சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்க. இவனை எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் முதல் தடவை தோல்வி வரும். ஆனா முதல் தடவை தோல்வி அடைஞ்சவன் 2வது இடத்துல அவன் வெற்றி, அடுத்த கேண்டிடேட் அவன் தான் வருவான். அதனாலதான் அவனுக்கு மறுபடியும் வாய்ப்பு கொடுக்கணும். இதை அதிமுக தெளிவா செய்யும். ஒருத்தவன் இந்த தடவை ஒரு பெரிய கை கூட இப்போ ஒரு நட்சத்திர வேட்பாளர் அங்க நிக்கிறாங்க. அந்த நட்சத்திர வேட்பாளர் கூட போட்டி போட்டு ஒருத்தன் செகண்ட் பிளேஸ்ல வந்திருப்பான், தோத்துருப்பான். அஃப்கோர்ஸ் தோத்துருப்பான். ஆனா அவன் அடுத்த தடவை அவனை தான் செலக்ட் பண்ணுவாங்க. உங்க அண்ணன் என்ன தெரியுமா பண்றாப்புல, எவ்வளவு செலவு பண்ணுவ, தொகுதிக்கு எவ்வளவு செலவு பண்ணுவ, கட்சிக்கு எவ்வளவு நிதி கொடுப்ப, இந்த கான்ட்ராக்டுக்குள்ள போறாப்புல. இப்படி போனா தம்பி, விஜயகாந்த் இந்த தப்பு பண்ணல. அதனாலதான் விஜயகாந்த் கட்சி இம்ம நாளா சர்வைவல் ஆயிட்டு இருக்கு. காசுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். எப்ப அதுக்கு ஒரு நேக்கு நெளிவு சுழிவு ஒண்ணு இருக்கு. ஆனா உங்க அண்ணன் கூட இருக்கிறவன் டேய் தெளிவா உன் அண்ணன் தோக்குன்னே வேலை பார்த்துட்டு இருக்கான்டா. 2 பேரு, ஒருத்தன் ஆதவ அர்ஜுனா, இன்னொன்னு ஜானா இருக்கு சாமி. எழுதி வச்சுக்க. எல்லாரும் எல்லாம் புசியானதை போய் திட்டினீங்க. நாளைக்கு விஜய் கூட கடைசி வரைக்கும் இருக்குது அந்த ஆளு தான். அந்த ஆளுக்கும் பில்லா ஜெகனுக்கும் பஞ்சாயத்துனாங்க. ஆக்சுவலி பில்லா ஜெகனை புசியானதுக்கு விட பில்லா ஜெகன் கொஞ்சம் அதிகமா. ஒரு ஈவெண்ட் ஆர்கனைசர், அவர் ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணனாலதான் இப்ப அவர் பொதுச் செயலாளர் இருக்கு. மத்தபடியும் அவருக்கு அரசியல்லாம் ஒன்னும் தெரியறது இல்ல அவருக்கு. அவர் நம்பர் 1. எப்ப உங்க அக்கா கேட்டு முன்னாடி உக்காந்துச்சோ அன்னில இருந்து சொல்றேன், அவனுங்க கங்கணம் கட்டிட்டானுங்க. டேய் உன் கட்சியிலேயே, டிவிக்கு கட்சியிலேயே உண்மையிலே களத்துல கிரவுண்ட்ல ஓரளவுக்கு பவர் இருக்குன்னா விஜய்க்கு இருக்கான்னு கூட தெரியாது, பெரம்பூர்லயும் இதுலயும். ஆனா இந்த அம்மாவுக்கு உண்மையில கிரவுண்ட் ஒர்க் நிறைய பண்ணிருக்கு ஜிப்சி. உண்மையிலே ஜிப்சி நிறைய பண்ணிருக்கு. சும்மா கண்மூடித்தனம்லாம் காசுல போய் பணத்தை செலவு பண்றது வேறங்க. நீங்க களத்துல போய் வேலை பார்க்கணும்ல, போகணும்ல. நல்லது கெட்டது அவங்க குடும்பத்துல, அவங்க தெருவுல எல்லாத்துலயும் போய் கலந்துட்டு நின்று இருக்கு. அந்த ஆதகம் தான். கபிலா குரூப்ல ஒன்னு போட்டிருக்கேன் பாருங்க, தம்பி மாசம் ஒன்னு ஷேர் பண்ணிருக்கான். குரூப்லயா? தம்பியோட ட்வீட் தான் ஒன்னு மாசா ஷேர் பண்ணான். சரியா, எல்லாரும் பார்க்கணும்னு போட்டிருந்தோம். நல்லா தான் இருக்கு. ஜிப்சி பிரதர், சொல்லுங்க ப்ரோ. நாமினேஷன் தாக்கல் கடைசி என்னைக்கு தேதி? கடைசி எப்போ? ஏப்ரல் 9 6 6ன்னு நினைக்கிறேன். திங்கக்கிழமை 6 முடிஞ்சு அதுக்கப்புறம் கரெக்ஷன்லாம் பார்த்து மேக்ஸிமம் 9ன்னு நினைக்கிறேன். இல்ல ஓகே. அப்போ இந்த நாளை கழிச்சு சண்டே வரைக்கும் கவர்மெண்ட் ஹாலிடே. நாளையில இருந்து கவர்மெண்ட் ஹாலிடே. ஸோ நாமினேஷன் தாக்கத்தில் பண்ண முடியாது அஜிதா அக்காவால. திங்கக்கிழமை வேணா பண்ணலாம். தம்பி டிவி கட்சி இப்போ மத்த கட்சியில இப்போ பாஜக எடுத்துக்கோங்களேன், அண்ணாமலைக்கு சீட் இல்லாத போது அவனுங்களாம் எதிராக பேசிட்டு இருக்காங்க. கட்சிக்காக அண்ணாமலை நிறைய எனக்கு இருப்பல. இப்ப நான் என்னத்த சொன்னேன், நீ என்னத்த புரிஞ்சுட்டு இருக்க பாத்தியா? ஏங்க தம்பி திட்டாதீங்க. நான் பேசுறேன் ராஜகிட்ட இருக்குங்க, நான் பேசுறேன். இப்ப அந்த அக்காட்ட பேசுற வாய்ப்பு இருக்காடா உனக்கு? நான் பேசியிருக்கேன், நிறைய டைம் பாத்திருக்கேன், பேசியிருக்கேன். நிறைய தடவை பாத்திருக்கிற, பேசிருக்கீங்களா? இப்ப பேசுவியா? வாயிருக்கா? நாளைக்கு பேச முடியுமா உன்னால? இல்ல நாளைக்கு முடியாது, சண்டே போன முடியும். சரி, இங்க பார், மக்கள் மனநல ஒண்ணு இருக்கு, நல்லா புரிஞ்சுக்க. எல்லாமே இங்க டிவி கேக்கு இதெல்லாம் எல்லா பாத்தியில வேட்பாளர் லிஸ்ட்ல என்னென்ன பேக்ரவுண்ட் லிஸ்ட் வருது பாத்தியில எல்லா தொகுதியிலும். இன்னும் சொல்றேன், நான் சொல்றேன் மறுபடியும் அவர் சொல்ற முழுசா கேளு, நீ பேசு. அவங்க கிட்ட போய் சொல்லு, என்ன ஆனாலும் நீ உழைச்சிருக்கிற உழைப்பு, அந்த உழைப்புக்கான பலனை நீ அனுபவி. அது வெற்றியோ தோல்வியோ ஆகிறத பாத்துக்கலாம்.
விசில் சின்னத்துல அவன் நின்னுக்கிட்டு இருக்கான். விசில் சின்னம் இல்லாம நீ சுயேட்சையா நில்லு. நீ நின்னு உன் வீட்டுக்கு நல்லது செஞ்சவனுக்குலாம் நல்லது செஞ்சவங்களுக்கு எதுக்குடா சின்ன கிண்ணலாம் முகம்தான்டா, இந்த அம்மா தான்டா இவங்களுக்கு அடையாளம். புரியுதா? அடையாளம் இந்த அஜித்தான்னு சொன்னாங்க எல்லாருக்கும் தெரியும். ட்விட்டர்ல தெரியாதானே? எப்பயில இருந்து தெரிஞ்சது? இந்த அம்மா விஜய் வீட்டுக்கு எதிரில் உட்காந்துச்சுல்ல, அப்பயில இருந்து தானே தெரிஞ்சது. எங்க ஒரு 10 வேட்பாளர் பேர் எங்க விஜய் ஃபேன்ஸை கூப்பிட்டு சொல்ல பாப்போம். அந்த 10 பேர்ல இந்த அம்மா இருக்கும். இப்ப அஜித்தா திமுகவோட கைகூலின்னு சொல்லி எதிரா பேசிட்டு இருக்கானுங்க அந்த நாய்ங்க. அப்படிதான்டா பண்ணுவானுங்க. ஏன்னா கட்சி விட்டு வெளில ஆராய்ச்சி இருக்கு பாத்தீங்களா? அவனுக்கு ஃபுல்லா நான் கட்சியோட உரிமை கேட்டா என்ன கொத்தரிமை பாஜக அப்படிங்கிறானுங்க. இங்க பேரு ஒருத்தவங்களை கட்சி விட்டு தூக்கணும்னா முதல்ல என்ன தெரியுமா பண்ணுவாங்க? ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு கட்சிக்காரங்கன்னு சொல்லி பிளேம் பண்ணுவாங்க. இந்த பிளேமிங் கேம் நடக்கும். இந்த பிளேமிங் கேமை நடக்கிறதுக்கு காரணமே தூக்குறது தான், கட்சியில இருந்து தூக்குறது தான். ஏன்? அஜிதாவுக்கு ஓட் பேங்க் இருக்கு, நல்லா உழைக்கும் தெரியும். இப்ப அவங்களுக்கு அஜிதா தேவையில்லை. அஜிதா உழைச்ச உழைப்பு இருக்கு இல்லையா, அந்த விசில் சின்னத்தை கொண்டு போய் அந்த ஒவ்வொரு இதுலயும் போய் சேர்த்தாங்க இல்லையா, அதை அறுவடை பண்றது. எனக்கு நீ வேணா, உன் உழைப்பு வேணும். புரியுதா? இதான் அரசியல். இதாண்டா அரசியல். அதுக்கு பலியாடக்கூடாது. நீ பதிலுக்கு நான் நேர்மையா இருப்பேன் அப்படின்னு சொல்லி பண்ணினா ஆதரக்கூடாது. ஆப்போசிட்ல என்ன கேம் ஆடுறோன்னா அதுக்கேற்ற மாதிரியே உடனே அதே கேமை பதிலுக்கு ஆடணும். அப்பதான் ஆப்போசிட்ல இங்க பாரு, உனக்கு சொல்றேன், உனக்கு கட்சி உட்கட்சி விவகாரம்லாம் வெளில தெரியாது. திமுக இதே மாதிரி நடந்திருக்கு. அடிப்பணிஞ்சும் போயிருக்கிறாங்க. திமுக அதிமுக இருக்கிறவங்களும் அடிப்பணிஞ்சு போயிருக்கிறாங்க வேட்பாளர்களுக்கு. இவனை நிப்பாட்டினாதான் வேற வழியே இல்லை அப்படின்னா நடந்திருக்கு. உண்மையா நடந்திருக்கு. புரியுதா? அதுதான் சொல்றேன். இந்த அம்மாவை தனியா சுயேட்சையா போட சொல்லு. சுயேட்சை நின்று காட்டு. அதுக்கப்புறம் பாடுறா எத்தனை கட்சி கமான் கூப்பிடுறான்னு மட்டும் பாடுறா. ஆமா கண்டிப்பா சொல்லுவோம். நாங்களே இப்ப கரண்ட் சபாநாயகர் அப்பாவும் இருக்காருல்ல, அவரு கூட அப்படிதான். நான் என்ன சொல்றேன், இந்த அம்மா கட்சியில இருந்து வெளில போய் வேற கட்சியில சேர்ந்தாதானே துரோகி. நான் என்ன சொல்றேன், நீ எனக்கு சீட்டு கொடுக்கல, நான் சுயேட்சையா நிக்கிறேன். அவனை விட அவன் ஸ்ரீகாந்தை விட 10 ஓட்டு மேல வாங்கிடுச்சுன்னா அப்ப அவனை விட இந்த அம்மா தானே ஃபேமஸ். இந்த அம்மா தானே அந்த ஏரியால கெத்து. அப்புறம் என்ன, இறங்கி போட்டி போட சொல்லு. அவன் விசில் சின்னத்துல நிக்கிறானா, இந்த அம்மா ஏதாவது சைக்கிள் சின்னத்துல ஏதோ ஒன்று வாங்கி நிக்க சொல்லு. டேய், படிக்கிற பசங்க எந்த ஸ்கூல்ல படிச்சாலும் ஜெயிப்பாங்கடா. இந்த அம்மா பணத்து மேல நம்பிக்கை இல்லை, நான் இங்க நான் என்னோட உழைப்பு மேல நம்பிக்கை இருக்குன்னு இந்த அம்மாவுக்கு உண்மையில இருக்குன்னா தைரியமா போற. டேய், இந்நேரம் தாக்குதல் பண்ணிருக்கணும்டா. இந்நேரம் நாமினேஷன் போட சொல்லு. சத்தியபாமா இருக்காங்களா திருச்சி வேட்பாளர், அவங்க இப்பதான் சொன்னாங்க. ஆனா அஜிதா 3 வருஷமா இருக்காங்க. கட்சியோட பெண்களே அஜிதா தான். அந்த 3 ஜோசியக்கார மனசு வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அந்த ஜோசியம் பாக்குற லேடி எல்லாம் இப்ப 3 மாசம் தான் சேர்ந்தாங்க. எனக்கு அதான் ஜிப்சி எனக்கு ஆச்சரியமே. மெட்ராஸ் கோ ஹோஸ்ட் அப்படியே வாங்கிங்க மைக்.